தேவனாகி எல்லாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து ஆலயத்துடைய தேவைகளுக்காக ஆலய பணிகளுக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கொள்கிறேன். இரவு கூட வேதாகமத்தை திருத்திக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அதில் உள்ள 4வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 25வது அதிகாரம் அதில் உள்ள 8வது வசனம் அது இவ்விதமாக அங்கே சொல்லுகிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லி அங்கே கண்ணீர் வடிகிறதான ஒவ்வொருடைய முகத்தில் இருந்து வடிகிறதான கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை வியாதியின் நிமித்தமாக நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமா? சரீர பலவீனத்தை நிமித்தமாக நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமா? கடன் பிரச்சனை நிமித்தமாக நான் நன்றாய் உழைக்கிறேன், சம்பாத்தியம் பண்ணுகிறேன், ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாத பிரச்சனாய் இருக்கிறது, பணமெல்லாம் வட்டி கட்டுவதற்கே போகிறது என்று சொல்லி அதை நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? இதனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய முகங்களில் இருந்து வருகிறதான கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல தேவன் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கண்ணீரையும் கவலைகளையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல அங்கே தாவீது சொல்லுகிறாரு, ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி கட்டிலே என்ன செய்கிறாரா நனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது தனக்கு இருந்ததான உபத்திரவம் இன்னும் தாவீது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 42:3 சொல்றாரு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி தனக்கு இருந்ததான உபத்திரவம், தனக்கு இருந்ததான பாடுகள், ஒருவேளை இந்த தாவீதை அவருடைய தகப்பனும் தாயும் அவரை கைவிட்டு விட்டார்கள், அவருடைய சகோதரர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் வலிவிருந்து என்று சொல்லி பண்டிகைக்காக எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா தாவீது மாத்திரம் உதாசீனப்படுத்தப்பட்டவனாக, தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக தாவீது எங்கோ இருந்து கொண்டிருந்தான். தாவீது சொல்றான், ராத்திரி முழுவதும் என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வேலை சவுலுக்கு பயந்து கொடுக்கிறான். இந்த தாவீது தன் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது சொல்லி தாவீது தன் வாழ்க்கை முழுவதும் போராட்டத்தோடு கூட கழித்துக் கொண்டிருந்தான். அந்த தாவீது சொல்றாரு, சங்கீதம் 56:8 சொல்றாரு, என் கண்ணீரை உமது குருத்தியில் வையும் என்று சொல்லி, என் கண்ணீரை நீ கணக்கு வையும் என்று சொல்லி அந்த தாவீது அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தாவீதினுடைய கண்ணீரை மாற்றின ஆண்டவர் இந்த தாவீது தன் உயிருக்கு பயந்து 15 ஆண்டு காலமாக அவர் ஓடி ஓடி ஒளித்துக் கொண்டிருந்த அந்த தாவீதினுடைய கண்ணீரை ஒரு நாளில் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீரோடு கூட இருக்கிறோமா, கவலையோடு கூட இருக்கிறோமா, உபத்திரவத்தோடு கூட இருக்கிறோமா, நம்முடைய முகங்களில் இருந்து வருகிறதான எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நாம் வேகமாய் தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். தேவன் ஆண்டவர் யாருடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லி ஒரு 3 வசனத்தை நாம் வேகமாய் தியானித்து போகிறோம். கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதினதான
சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதில் உள்ள 38வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். ஒரு பரிசேயனுடைய ஒரு வீட்டில் போய் இயேசுவானவர் சாப்பிடுவதற்காக அந்த பரிசேயனுடைய வீட்டில் போய் அவர் இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறார். வந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து அங்கே ஆண்டவருடைய பாதத்தில் அதை ஊற்றி அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதம் முழுவதையும் நனைத்து தன்னுடைய முடியினால கண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சாலாம், துடைத்தாலாம். இப்ப இதை பார்த்து கொண்டே இருந்ததால அந்த பரிசேயன் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 39வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே என்ன செஞ்சானா சொல்லி கொண்டான். அப்ப அந்த பெண் யாரு? ஒரு பாவம் செய்த ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய தலை முடியினால் அதை துடைத்திருக்கிறார். இதை பார்க்கிற அந்த பரிசேயன் சொல்றான். பரிசேயன்னா யார் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் தானே. வேத வசனத்தை போதிக்கிறதான ஒரு மனிதன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் முதன்மையான இடத்தை விரும்புகிறவன் தான் யாரு? இந்த பரிசேயன். அப்படிப்பட்ட பரிசேயன் அவன் சொல்ற, இந்த பெண் பாவியான ஸ்திரீயா இருக்கிறாளே, இவர் எப்படி அவளை தொட விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயன் அங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்ப இயேசுவானவர் என்ன செய்கிறார் பாருங்க. 44வது வசனத்துல இருந்து பாருங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவாள் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய கண்ணீரை துடைப்பார் என்று சொன்னார். பாவத்திற்கு மனம் கசந்து அழுது அங்கே அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆண்டவர் யாருடைய கண்ணீரை துடைப்பார்? நான் செய்கிறதான பாவத்தின் நிமித்தமாக அந்த பாவத்திற்கு மனம் வருந்தி மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். வேலை தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவன் அனுமதிக்கிறதான பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பாவம் செய்த பெண் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தால் அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். அவளுடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய கண்ணீரை ஆண்டவர் அதை மாற்றினார். ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் இருக்கிறதா? தேவன் அனுமதிக்கிறதான அசுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி
நம்முடைய பாவத்திற்காக நாம் மனம் வருந்தும் பொழுது, மனம் கசந்து அழும் பொழுது, நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக. அப்போ பாவத்திற்கு மனம் கசந்து அழுகிறவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். பழைய பாவதாசை பரசாசினே பரசமுனக்கு திரும்பவனே அரபரி விசகாசை காணியே அல்பினிகருவாகி நீயோனங்கின் சொந்தமல்லவே விடப்பட்டவாகி நீயோனங்கின் சொந்தமல்லவே. இரண்டாவதாக ஆண்டவர் யாருடைய கண்ணீரை மாற்றுவார்? பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இல்லாதிருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. இரண்டாவதாக ஆண்டவர் யாருடைய கண்ணீரை மாற்றுவார் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், எல்லாரும் கைவிடப்பட்டவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11-12 வசனத்தை அங்கே வாசியுங்கள். சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக ராமசேஸ் என்னும் பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை எகிப்து தேசத்துக்கு பஞ்சம் விளைப்பதற்காக 75 பேர் அந்த கானான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்துக்கு அவர்கள் போனார்கள். நாட்கள் கடந்து சென்றது. 400 வருஷமாக அந்த எகிப்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் ராஜா அந்த ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜனங்களுக்கு கொடுமையாய் வேலை வாங்குகிறவனாய் இருக்கிறான். அந்த ஜனங்களை அடிமையாய் அவன் நடத்த ஆரம்பிக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்துல அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்ப அந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்து ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். தாங்கள் கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அங்கே கூப்பிடுகிறார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டு அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். அவர்களுடைய கண்ணீரை மாற்றும்படியாக மோசே என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமையாக இருந்ததான அந்த ஜனங்களை மீட்டெடுத்து கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்துல புறக்கணிக்கப்பட்ட
ஜனங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் அதில் 7, 8, 9 வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 26, 7, 8, 9. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேரும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த எகிப்து தேசத்துல இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை பார்த்து அவர்களை மீண்டும் கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. வேலை நீங்கள் நானும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல இருக்கிறதான ஏழ்மையை பார்த்து நம்முடைய சூழ்நிலையை பார்த்து எல்லாரும் நம்மை புறக்கணிக்கிறார்களா? எல்லாரும் நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கிறார்களா? நாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கண்ணீர் வடிக்கிற உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. வேலை இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று சொல்லி நீங்க அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்த சூழ்நிலையில நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, உடைய பிள்ளையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறீர்களா? உடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருந்தாலும் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா முகங்களில் இருந்து வழிகிறதான கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நீங்க எந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் யாருடைய கண்ணீரை இங்கே மாற்றுவாராம்? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம் அதில் உள்ள 5வது வசனத்தை வாசியுங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டே, இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் அங்கே பதில் கொடுத்தார். இது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், உன் வீட்டு காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய், நீ செத்து போவாய் என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இதை எசேக்கியா ராஜா சுபத்துவமாய் திரும்பி நின்று அவன் ஆண்டவரை நோக்கி அழுகிறான். ஏன்? அவருக்கு இன்னும் குழந்தை இல்லை. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சந்ததி இல்லை. ஆண்டவரை நோக்கி அவன் அழுகிறான். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக உண்மையாயும் மன உத்தமமாயும் கடந்ததான எல்லாவற்றையும் நினைத்து பார்த்ததும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான், அழுகிறான். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ போ எசேக்கியாவிடம் சொல்லு, அவருடைய ஆயுசு நாட்களோடு கூட
கூட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா எசேக்கியாட்ட சொல்றார், ஆண்டவர் கண்ணீரை பார்த்தாரப்பா, ஆயுசு நாட்களோடு கூட 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி ஏசாயா சொன்னார். அந்த 15 வருஷத்துலதான் மனாசே என்கிறதான ஒரு குழந்தையை அந்த எசேக்கியா ராஜா பெற்றெடுத்தார். ஒருவேளை வியாதி நிமித்தமாய் நாம் வெடிக்கிறதான கண்ணீரை காண்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அவர் மாற்றுகிறவராக. நான் மருத்துவத்திற்காக நான் ஏராளமாய் பணத்தை செலவழிக்கிறேனே, மாதா மாதம் நான் மருத்துவ செலவினங்களுக்காகவே ஏராளமான பணத்தை செலவழிக்கிறேன் என்று சொல்லி, இந்த வியாதி எப்ப மாறும், இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எப்ப மாறும் என்று சொல்லி வியாதி நிமித்தமாக நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதிகள் பலவீனங்களை மாற்றி நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின் படியாக ஆண்டவர் ஒன்று பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறவராய் இருக்கிறார். வியாதி நிமித்தமாக நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிறார். ஆண்டவர் நோக்கி நாம் சொல்ல போகிறோம், இந்த பிரச்சனைக்காக அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் குடிகார கணவருக்காக நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீரை மாற்றுங்கப்பா, என் கண்ணீரை மாற்றுங்கன்னு சொல்லி நல்ல ஆண்டவர்களை சொல்லலாமா? இந்த வியாதி நிமித்தமாக, இந்த பலவீனத்தின் நிமித்தமாக நான் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் கண்ணீரை எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி நல்ல ஆண்டவரிடத்துல சொல்லலாம். அது நல்ல தேவனிடத்துல சொல்லலாமா? நம்ம எல்லாரும் வாயில கடந்த ஆண்டவரிடத்துல சொல்லலாம். நல்ல ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடும். எதற்காக அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பாவத்திற்காக நீங்கள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? உடைய பாவத்தை மன்னித்து உடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கடன், இது நிமித்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? அதனால தேவனுக்கு சொல்லலாமா? என் கண்ணீர், என் அழுக எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நல்ல ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? சந்தோஷமாய்